Good afternoon, students. Welcome to biology class. Today we will discuss about drug abuse. ஸோ ஆல்ரெடி நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிட் 21ல் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்ற யூனிட்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ட்ரக் அப்யூஸ் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ட்ரக் அப்யூஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ட்ரக் அடிக்ட்னா என்ன, ட்ரக் அடிக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ட்ரக்கை பற்றி பார்த்தோம், ட்ரக் டிபெண்டன்ஸை பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டி அடிக்ஷன். ஸோ டுடே வி வில் டிஸ்கஸ் அபவுட் ட்ரக் டி அடிக்ஷன். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரக் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மருந்துகளோட தவறான பயன்பாடு என்ன, அண்ட் தென் மருந்துகளோட வகைகளை பற்றி பார்த்தோம், மருந்தினை எப்படி சார்ந்திருக்கிறாங்க, அண்ட் தென் உடல் மற்றும் மனம் சார்ந்திருத்தல், மருந்துகளை பயன்பாட்டினால வரக்கூடிய நடத்தையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரக் டி அடிக்ஷன், மருந்து அடிமையாதல்ல இருந்து எப்படி மீட்கிறது. சப்போஸ் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது தான் ட்ரக் டி அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மருந்துக்கு அடிமையாதலிலிருந்து மீட்பு அப்படின்றது தான் ட்ரக் டி அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நச்சு நீக்கம் செய்யலாம், அண்ட் தென் உளவியல் சிகிச்சை கொடுக்கலாம், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஆலோசனை பண்ணலாம், அண்ட் தென் அதுக்கப்புறம் மறுவாழ்வு. ஸோ இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அடிமைத்தனத்துலேருந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மீண்டு வெளியில் வரலாம். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் டி அடிக்ஷன் இஸ் எ காம்ப்ளிகேட்டட் அண்ட் டிஃபிகல்ட்டி டாஸ்க். அதாவது மருந்துக்கு அடிமை ஆயிட்டோம், ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து திரும்ப மீண்டும் மேலே வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலானதுன்னு சொல்லலாம், ஒரு கடினமான ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்மளே ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த அடிக்ட் ஆனதுக்கப்புறம் அடிமை ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறது ஒரு சிக்கலானது, ரொம்ப கடினமான ஒரு வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மாதிரி மருந்துக்கு அடிமையாதலை மீட்பு மேலாண்மை அதிலிருந்து மீண்டு கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு சிக்கலான காம்ப்ளிகேட்டடாகவும் அண்ட் தென் டிஃபிகல்ட்டி டாஸ்காகவும் இருக்கும். ஒரு சிக்கலான மற்றும் கடினமான பணின்னு நம்ம சொல்லலாம். The path to recovery of a drug addict is long and often slow. அதாவது மருந்துக்கு அடிமையாகிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம திருப்பி அந்த நிலையிலிருந்து மீண்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொஞ்ச நாள்லயே சரி இன்னைக்கு நம்ம அவங்களை மாத்திரலாமா அப்படின்னா அப்படி மாற்ற முடியாதுங்க. ஸோ மாற்றலாம், பட் என்ன காலம் எவ்வளோ ஆகும் அப்படின்னா ரொம்ப நீண்ட காலம் எடுக்கும். ஸோ ஒரேடியா அப்படியே 1லிருந்து 10வது ஸ்டெப்புக்கு போக முடியாது, 10லிருந்து 1க்கு அப்படியே வந்துட முடியாது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அவங்கள என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்ற முடியும். ஸோ அதனால மாத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீண்ட காலம் எடுக்கும். அதுதான் லாங் அண்டு ஆஃபன் ஸ்லோ, அதாவது மெதுவான ஒரு வழிதான் மாத்துறது அப்படிங்கிறது. அதிலிருந்து ரெக்கவரி ஆகி வர்றது அப்படிங்கிறது மெதுவான ஒரு வழிதான். ஸோ நம்மளுக்கே ஒரு உடம்பே சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா உடனே சரியாயிராது, ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் சரியாகும். ஸோ அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து மீண்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ரொம்ப ஸ்லோவாக தான் அது அதிலிருந்து வெளியில் வர முடியும். சரிங்களா? அண்ட் தென் family members, friends and society on the whole have a very important role to play. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. நம்ம அடிமை ஆயிட்டோம், ஸோ அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டி அண்ட் த ஹோல் ஹாவ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு ப்ளே. அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா முக்கிய பங்கு இருக்கக்கூடியது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அங்கத்தினர்களுக்கும்
அண்ட் தென் நண்பர்கள், அண்ட் தென் சமுதாயம். ஸோ இது எல்லாத்துலயும் இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒருத்தர வந்து ஒரு இடத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா, எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா கொண்டு வர முடியும். இப்போ நம்மளே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த தப்ப வந்து திருப்பி திருப்பி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு திரும்ப திரும்ப அது கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம, உன்னால முடியும். நீ கண்டிப்பா வெளியில வந்து உன் லைஃப் வேற மாதிரி மாறும். ஸோ நெறைய பாசிட்டிவ் திங்கிங் குடுக்குறோம் அப்படின்னா, அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் சொசைட்டியா இருக்கட்டும். ஸோ இது எல்லா இடத்துல இருந்தும் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாவும், ரொம்ப சப்போர்ட்டிவாவும் இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள மீண்டு கொண்டு வர முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதில டிஃபரெண்ட் மெத்தட் குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டீடாக்சிஃபிகேஷன். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டாக்ஸி அப்படின்னாவே நமக்கு தெரியும் நச்சுன்னு சொல்லுவோம். டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நச்சு நீக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ என்ன நச்சு நீக்கம் அப்படின்னா, the first phase of treatment is a detoxification. சிகிச்சை குடுக்குறோம் அப்படின்னா, அதோட முதல் கட்டமே என்ன அப்படின்னா, நச்சு வந்து நீக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். The drug is stopped gradually and the addict is helped to overcome the withdrawal symptoms. அதாவது இப்போ வந்து நம்ம மருந்துகள படிப்படியா தான் நிறுத்திக்கிட்டு வரணும். ஒருத்தர் அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க பாடி அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிருச்சுன்னு சொல்றோம். அவங்க பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி அடிக்ட் ஆயிட்டாங்க. ஒரேடியா நிறுத்திட்டோம் அப்படின்னா, அதனால சில உபாதைகள், விளைவுகள் வந்து சிம்ப்டம்ஸ் வந்து நம்மளோட பாடியில காட்டும். ஸோ அப்படி இல்லாம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த அளவ வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைச்சுக்கிட்டே வரணும். அண்ட் தென் அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கிட்டே வர முடியும். ஸோ அது மாதிரி மருந்துகள வந்து படிப்படியா தான் நிறுத்தணும் அடிமையானவங்களுக்கு. அப்பதான் வந்து அந்த அறிகுறியில இருந்து மீட்பதற்கு நமக்கு வந்து உதவும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அண்ட் தென் த அடிக்ட் அண்டர்கோஸ் சிவியர் பிசிக்கல் அண்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். அண்ட் தென் அதனால அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையான ரொம்ப கடுமையான உடல் ரீதியாவும், உணர்வு ரீதியான தொந்தரவுக்கு வந்து அவங்க கண்டிப்பா உள்ளாகுவாங்க. எமோஷனலாவும், பிசிக்கலாவும் ரொம்ப சிவியரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளாகுவாங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒண்ணுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். நம்ம நெறையா படம் பார்க்குறோம். நெறைய மூவில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மருந்த செலுத்திக்கிட்டே இருக்கிறவங்க அந்த டைமுக்கு செலுத்தல அப்படின்னா, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நெறைய எமோஷனலாவும், பிசிக்கலாவும் நெறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுவாங்க. ஸோ அதே மாரி தான் நம்ம வந்து அளவ ஃபர்ஸ்ட்டு நிறுத்துறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். படிப்படியா தான் நிறுத்தணும். அதனாலேயே கூட அவங்க வந்து ரொம்ப கடுமையான உடல் ரீதியாவும், உணர்வு ரீதியாவும் நெறைய தொந்தரவுக்கு வந்து அவங்க உள்ளாகுவாங்க. திஸ் இஸ் டேக்கன் கேர் பை எ ஸ்பெசிஃபிக் மெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம குறிப்பிட்ட மருந்துகள வழங்குவதன் மூலம் இத வந்து கவனமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கையாளணும். கவனமா என்ன பண்ணணும்? கையாளணும்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சைக்கோதெரபி. சைக்கோதெரபி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் சைக்காலஜினா நம்ம உளவியல்னு சொல்லுவோம். உளவியல் சிகிச்சை. சைக்கோதெரபி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் சிகிச்சை அப்படின்னு சொல்றோம். உளவியல் ரீதியா சிகிச்சை குடுக்கறது. ஸோ அதாவது இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப் கவுன்சிலிங் இஸ் கிவன் பை சைக்காலஜிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ். அதாவது இப்போ அவங்களோட உளவியல் சிகிச்சை தெரப்பி ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க அளவுல அவங்களுக்கு வந்து இந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கெல்லாம் தெரியும். அவங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, ஸோ என்ன மாரி மனநிலையில இருக்கிறாங்க, அதுக்கு நம்ம என்ன மாரி ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னு அத பத்தியே படிச்சுக்கிட்டு அவங்க டாக்டர்
பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு வந்து ஈஸியா அவங்கள பத்தி புரிஞ்சு, அவங்க வழியிலேயே போய் அவங்கள வந்து மாற்றம் செய்வாங்க. ஸோ, அது மாதிரி ஒரு தனிப்பட்ட இல்ல அப்டின்னா ஒரு குழு ஆலோசனை வந்து உளவியாளர்களும், அந்த ஆலோசகர்களும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா வழங்கணும். சரிங்களா? இண்டிவிஜுவலா கவுன்சிலிங் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா குரூப் கவுன்சிலிங்கு யாரு மூலமானா சைக்காலஜிஸ்ட் அண்ட் தென் கவுன்சிலர். சைக்காலஜிஸ்ட்னா உளவியலாளரு அண்ட் தென் கவுன்சிலர்னா ஆலோசகர். இவங்கெல்லாம் சேர்ந்து தனியாவோ இல்ல குரூப்பாவோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோசனை வழங்கலாம். The treatment includes efforts to reduce the addict's stress, thought new ways to solve everyday's problems, adequate diet, rest and relaxation. அண்ட் தென் இந்த மாதிரி நம்ம வந்து குடுக்கறது மூலமா, ஆலோசனை குடுக்கறது மூலமா, இந்த சிகிச்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மருந்துக்கு அடிமையானவர்களோட மன அழுத்தத்த வந்து குறைப்பதற்கான முயற்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ தின முயற்சிகள் அண்ட் தென் தினசரி சிக்கல்கள், எவ்ரிடே ப்ராப்ளம்ஸு, தினசரி சிக்கல்களை தீர்ப்பதற்கான புதிய வழிமுறைகள், அண்ட் தென் இதெல்லாம் நம்ம வந்து கற்றுத்தருதல், அண்ட் தென் போதுமான உணவு, அடிக்குவேட்டட் டயட், போதுமான உணவு, அண்ட் தென் ரெஸ்ட்டு, ஓய்வு, அண்ட் தென் அமைதி, அந்த இது எல்லாமே உள்ளடக்கியது தான் நம்ம வந்து இந்த ஆலோசனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒருத்தர் அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிகிச்சை குடுக்குறோம் அப்படின்னா, அவங்க எந்த விதத்திலலாம் அடிமை ஆயிருக்கிறாங்களோ, அது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு கொண்டு வரணும். சரிங்களா? அவங்க மனசுக்குள்ள என்ன அழுத்தம் இருக்குது, அத வந்து நம்ம எப்படி குறைக்கணும், அதுக்குரிய முயற்சிகள் பண்ணணும். அடுத்து அவங்க தினசரி என்னென்ன சிக்கல்கள வந்து ம் உ எ சிக்கல்களுக்கு ஆளாகுறாங்க, அத எப்படி தீர்க்கணும், அதுக்குரிய புதிய வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம கத்து தரணும். அதே மாதிரி அவங்களுக்கு போதுமான உணவு குடுக்கணும், ரெஸ்ட்டும் குடுக்கணும். ரிலாக்சேஷன் குடுக்கணும். ஸோ இது எல்லாமே உள்ளடக்கியது தான் நம்ம வந்து சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் மூலம் தான் மருந்தே இல்லாம இந்த கவுன்சிலிங் மூலமா அவங்கள வந்து குணப்படுத்திக்கிட்டு வர்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதான் சைக்கோ தெரப்பின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் டூ ஃபேமிலி மெம்பர்ஸ். கவுன்சிலிங் டூ ஃபேமிலி மெம்பர்ஸ் இது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு தான். என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு அது குழந்தையா இருந்தாலும் சரி, அடலசன்ஸா இருக்கிறவங்களா இருக்கட்டும், டீனேஜரா இருக்கட்டும், ஸோ யாரா இருந்தாலுமே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குது. ஸோ அந்த விதத்துல சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி சைக்கோ தெரப்பி பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் டூ ஃபேமிலி மெம்பர்ஸ். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆலோசனை குடுக்கறது. என்ன ஆலோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் ஒர்க்கர்ஸ் கவுன்சில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் ஆர்டர் டு சேஞ்ச் த ஆட்டிட்யூட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஸோ தட் த அடிக்ட் இஸ் அக்செப்டட் பை த ஃபேமிலி அண்ட் த சொசைட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சமுதாயத்துல இருக்கக்கூடிய பணியாளர்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வந்து வழங்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தான் வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து இன்னும் இன்னும் மேல தான் வந்து அதுக்கு அந்த மருந்த சாப்பிடுற அளவுக்கு அவங்களை வந்து கோவப்படுத்திக்கிட்டு, அவங்க அடிமை ஆயிட்டாங்கன்றத சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுலருந்து மீண்டு அவங்க வரமாட்டாங்க. திருப்பி அதே நிலைமைக்கு தான் போகுவாங்க. ஸோ அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சமுதாய பணியாளர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கணும். அவர்கள் வந்து இப்ப போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா, தங்கள் குடும்ப உறுப்பினர்கள வந்து நிராகரிக்கும் அணுகுமுறைய ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்தணும். இப்போ ஒரு குடும்பத்துல ஒண்ணு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள தள்ளி வைக்கிறது, ஒதுக்கி வச்சர்றது. ஸோ இந்த மாதிரி ஆட்டிட்யூட ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்திக்கணும். அப்படி மாத்தினோம். அண்ட் தென் அதனால இந்த போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தினராலும், சமுதாயத்தினராலும் கண்டிப்பா அவங்களை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏற்றுக்கணும். அப்படி செய்யறது மூலமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுல இருந்து
மீண்டு வருவாங்க. ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா குடும்பமும் சேர்ந்து ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுவே மனசுல வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும், நிறைய விளைவுகளை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க எப்படி சேர்ந்து இருக்கோமோ ஸோ அது மாதிரி ஃபேமிலியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், சொசைட்டில இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீண்டு கண்டிப்பா வெளியில வர முடியும். சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ரீகேபிலேஷன் ரீகேபிலிட்டேஷன் ரீகேபிலிட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மறுவாழ்வு அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? மறுவாழ்வு. ஸோ மறுவாழ்வு அப்படிங்கிறது இப்போ ஒருத்தருக்கு வாழ்வு அப்படிங்கிறது இப்போ ஏதோ ஒரு இதனால அவங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மீண்டும் மறுவாழ்வு. ஸோ அதாவது தே ஆர் given proper vocational training so that they can lead a healthy life and become useful members of the society. ஸோ அந்த மாதிரி அடிமையானவங்களுக்கு நம்ம வந்து ஒரு தொழில்சார் பயிற்சி வந்து கொடுக்கறதுனால அவர்களோட வாழ்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வளமா வாழ்றதுக்கும் அண்ட் தென் சமுதாயத்துல வந்து ஒரு பயனுள்ள ஒரு யூஸ்ஃபுல் மெம்பரா ஒரு பயனுள்ள ஒரு அங்கத்தினரா மாறவும் வந்து இது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்து அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு பொது இடத்துல போய் வேலை செஞ்சு அந்த வேலைக்கு போறோம் அப்படின்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே மாறும். ஸோ அப்ப வந்து அவங்க வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு பயன்படக்கூடிய அங்கத்தினரா அவங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா மாறுவாங்க. ஸோ அப்ப ரீகேபிலிட்டேஷன் மறுவாழ்வு அப்படிங்கறது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ப்ராப்பரான ஒரு முறையான தொழில்சார் பயிற்சி கொடுக்கணும். அதான் ஒகேஷனல் ட்ரைனிங். ஸோ ஒரு தொழிலை கத்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அந்த தொழிலை கத்துக்கிட்டு அதுல வந்து முன்னுக்கு வருவாங்க. ஸோ அப்ப அவங்களோட வாழ்க்கை வந்து மாறுறதுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மருந்துக்கு அடிமையானவங்களை நம்ம மீண்டு திரும்ப கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் வந்து ட்ரக் டீஅடிக்ஷன்னு சொல்றோம். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும், சைக்கோதெரப்பி, கவுன்சிலிங் டு ஃபேமிலி மெம்பர்ஸ், ரீகேபிலிட்டேஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா மருந்துக்கு அடிமையானவங்களை மீண்டும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கொண்டு வர முடியும்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டொபாக்கோ அபியூஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரக்கை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டொபாக்கோவை பற்றி பார்க்க போகிறோம். டொபாக்கோ அபியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோனா புகையிலைன்னு சொல்லுவோம். டொபாக்கோ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையிலைனால வரக்கூடிய அபியூஸ்னா தவறான பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். தவறான பயன்பாடு, புகையிலையின் தவறான பயன்பாடு என்ன அப்படின்றத பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். டொபாக்கோ இஸ் obtained from the tobacco plant நிக்கோட்டியானா டொபாக்கம் அண்ட் நிக்கோட்டியானா ரஸ்டிகா. ப்ரொனன்சியேஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. நிக்கோட்டியானா டொபாக்கம் அண்ட் நிக்கோட்டியானா ரஸ்டிகா. அதாவது புகையிலையானது புகையிலை தாவரத்துல இருந்து தான் பெறப்படப்படுகிறதுன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டியானா டொபாக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா ஆகிய புகையிலை தாவரத்துல இருந்து தான் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ இது இம்பார்ட்டன்டான 1 மார்க். டொபாக்கோ எங்க இருந்து அப்டைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிளான்ட் நிக்கோட்டியானா டொபாக்கம் அண்ட் நிக்கோட்டியானா ரஸ்டிகான்ற பிளான்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து அப்டைன் பண்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் the dried and curd leaves of its young branches. The dried and curd leaves of its young branches make the commercial tobacco used worldwide. ஸோ அதாவது இப்போ வந்து இளம் கிளை இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து யங் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது கொழுந்து தலைன்னு சொல்லுவோம் இல்லையா? மெச்சூர் இல்லாம இம்மெச்சூர் லீஃப்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இளம் கிளைகள் அண்ட் தென் உலர்ந்து அதான் ட்ரைடு லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். உலர்ந்த பதப்படுத்தப்பட்ட இலைகள்
இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உலகளாவிய கமர்ஷியல் டொபாக்கோ வேர்ல்டு வைடு. ஸோ உலகளாவிய வணிக ரீதியான புகையிலை தயாரிப்புல என்ன பண்றாங்க அப்படின்னா, பயன்படுத்துறாங்க. இந்த இளம் கிளைகள, அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உலர்ந்த இலைகள வந்து வணிக ரீதியாவும், உலகளாவிய புகையிலை தயாரிப்புல என்ன பண்றாங்க அப்படின்னா, பயன்படுத்துறாங்க. அண்ட் தென் அடிக்ஷன் டு டொபாக்கோ இஸ் டியூ டு நிக்கோட்டின். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்ஷன் டு டொபாக்கோ இஸ் டியூ டு நிக்கோட்டின் ஆன் ஆல்கலாய்டு பிரசன்ட் இன் இட். அதாவது அதிலிருந்து என்ன ஆல்கலாய்டு வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோட்டின்ற ஒரு ஆல்கலாய்டு. என்ன ஆல்கலாய்டுங்க? நிக்கோட்டின் அப்படின்ற ஆல்கலாய்டு புகையிலைக்கு வந்து ஒருவர் அடிமையாதலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடிக்ஷன் டு டொபாக்கோ டியூ டு நிக்கோட்டின். நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு இருக்கிறதுனால ஒருத்தரை வந்து அந்த புகையிலைக்கு அடிமையாக்குது. அண்ட் தென் nicotine is a stimulant, highly harmful and poisonous substance. ஸோ இது இம்பார்ட்டன்டான ஒன் மார்க் தான். nicotine is a stimulant. நிக்கோட்டின் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளர்ச்சியை தூண்டக்கூடிய, ஸ்டிமுலேட் அப்படின்னா தூண்டுதல்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிளர்ச்சியை தூண்டக்கூடிய அண்ட் தென் ரொம்ப ஹைலி ஹார்ம்ஃபுல், மிகவும் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பாய்ஸ்னஸ் சப்ஸ்டன்ஸ், ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் தான் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த டொபாக்கோ அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? இந்த டொபாக்கோ அப்படின்னு சொல்றோம். இந்த டொபாக்கோ வந்து அதில் இருக்கக்கூடிய அல்கலாய்டு நிக்கோட்டின் அது வந்து ஒரு ஸ்டிமுலண்டா இருக்கும். அதனால அதில் வந்து ரொம்ப தீங்கும் விளைவிக்கும், ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும். ஸோ இதான் டொபாக்கோ. அண்ட் தென் டொபாக்கோட யூஸ் என்ன? டொபாக்கோட யூஸ் என்ன அப்படின்றது தான். டொபாக்கோ புகையிலையோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொபாக்கோ இஸ் யூஸ்டு, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்டால் எழுதணும் 4 மார்க்கில். டொபாக்கோ இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்மோக்கிங், சீவிங் அண்டு ஸ்னஃபிங். நமக்கு தெரியும் ஆல்ரெடி. சிகரெட்டு பிடிக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புகழை போடுறாங்க, சிகரெட்டு பிடிக்கிறாங்க, அதன் உறிஞ்சுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல், அண்ட் தென் சீவிங் மெல்லுதல், அண்ட் தென் ஸ்னஃபிங் உறிஞ்சுதல். இப்போ ஒரு டியூபு குழாயாட்டம் வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உறிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து டொபாக்கோ வந்து யூஸ் ஆகுது, பயன்படுகிறது. இன்ஹேலிங் டொபாக்கோ ஸ்மோக் ஃப்ரம் சிகர்ஸ், சிகரெட், பீடிஸ், பைப்ஸ், ஹுக்கா இஸ் கால்டு ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா சிகர்ஸ், அதாவது சுருட்டு, அண்ட் தென் சிகரெட்டுகள், சுருட்டு, சிகரெட்டு, பீடி, அண்ட் தென் பைப்ஸ்ன்னு அந்த குழாய் மூலமாக தான் உறிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் ஹுக்கா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புகையை வந்து சுவாசித்தல், புகைப்பிடித்தல் ஆகும். அதாவது அதுல இருந்தெல்லாம் புகையை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுவாசிப்போம். அதான் ஸ்மோக்கிங் கொடுத்துருக்குறாங்க, புகைப்பிடித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. புகைப்பிடித்தல்லையே சுருட்டு இருக்குது, சிகரெட் இருக்குது, பீடி இருக்குது, பைப் இருக்குது, குக்கா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புகையை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுவோம் அந்த டொபாக்கோல இருந்து. சரிங்களா? அண்ட் தென் டொபாக்கோ இன் பவுடர் ஃபார்ம் இஸ் அச்சீவ்டு வித் பேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, டொபாக்கோ இன் பவுடர் ஃபார்ம் இஸ் அச்சீவ்டு வித் பேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தூள் வடிவில், அதான் பவுடர் ஃபார்முன்னு சொல்லியிருக்கிறோம். தூள் வடிவில் இருக்கக்கூடிய புகையிலை வந்து வெற்றிலையோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்றோம். வெற்றிலையோட சேர்த்து இந்த சீவல் சொல்லுவோம். அண்ட் தென் அதில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலையோட சேர்த்து தூளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெல்லுறோம். அண்ட் தென் வென் பவுடர்டு டொபாக்கோ இஸ் டேக்கன் த்ரோ நோஸ் இட் இஸ் கால்டு ஸ்னஃபிங். அதே மாதிரி மாவு மாதிரி இருக்கக்கூடிய புகையிலை பவுடர் எடுத்து மூக்கின் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து உறிஞ்சுக்கிறோம். இப்போ மூக்கு பொடி போடுறாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மூக்கு பொடினா அது வந்து பவுடர் ஃபார்மில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
மாவு மாதிரி இருக்கும். அந்த மாவு மாதிரி இருக்கக்கூடிய பவுடர வந்து நம்ம எடுத்து மூக்குல வச்சு உறிஞ்சிக்கிறது. அதான் ஸ்னஃபிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? ஸ்னஃபிங் உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியெல்லாம் புகையிலையோட பயன்பாடு இருக்குது. ஒண்ணு ஸ்மோக்கிங் பண்றாங்க. அதுலயும் நெறைய வெரைட்டி இருக்குது. அது மாதிரி மெல்றாங்க சீவுடு. இன்னொன்னு ஸ்னஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு, அ பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறது. அண்ட் தென் அது வந்து புகைப்பிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இது மாதிரியெல்லாம் புகையிலையோட பயன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங் ஹசார்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. ஸ்மோக் பண்றதுனால ஹசார்டஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஆபத்து. ஹசார்ட்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்னா ஆபத்து. இந்த புகை பிடிக்கிறதுனால என்னென்ன ஆபத்துகள் மற்றும் புகையிலையோட விளைவுகள் என்ன? எஃபெக்ட்ஸ்னா விளைவுகள், ஹசார்ட்ஸ் அப்படின்னா ஆபத்துகள். புகைப்பிடிக்கிறதுனால ஆபத்துகள் அண்ட் தென் அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். நமக்கே தெரியும். புகைப்பிடிக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு நுரையீரலை வந்து பாதிக்கக்கூடியது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு தான். அதனால அதில பார்த்தீங்கன்னா, காசநோய் வந்துரும். மூச்சுக்குழல்ல வந்து அலர்ஜி வந்துரும். புற்றுநோய் காரணிகளு, இந்த மாதிரியெல்லாம் நெறையா நோய் வரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் காரணம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புகையிலைய யூஸ் பண்றதுனால, நம்மளோட உடல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நோய் வரத்துக்கு காரணமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, when smoke is inhaled, the chemicals get absorbed by the tissues and cause the following harmful effects. புகைய வந்து நம்ம உள்ள இழுக்கிறோம். எப்பயுமே புகை வந்துச்சுனாவே நமக்கு வந்து இருமல் வர மாதிரி, தும்மல் வர மாதிரி வரும். இப்ப புகைய உள்ள இழுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து திசுனால தான் இன்ஹேல் பண்ணிக்கும். கெட் அப்சர்வ்டு பை த டிஷ்யூ. அந்த டிஷ்யூ வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, உறிஞ்சு வேதிப்பொருள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உரியறதுனால நமக்கு நெறையா தீங்கு தரக்கூடிய விளைவுகள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அது என்னென்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க்ல ரொம்ப இம்பார்ட்டனு. பென்சோபைரின் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க. பென்சோபைரின் அண்டு பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன். பென்சோபைரின் அண்டு பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ் present in tobacco smoke is a carcinogenic causing lung cancer. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அண்ட் தென் 5 மார்க்ல கேட்கறதுக்கு போது எழுதணும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப புகைப்பிடித்தலின் போது புகை வந்து வெளிப்படும் இல்லையா? ஸோ அதில என்ன இருக்குன்னா, இந்த பென்சோபைரினும் அண்ட் தென் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்ற புற்றுநோய் காரணிகள் இருக்கிறதுனால, அது நுரையீரல்ல வந்து புற்றுநோய வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய. ஸோ இது 2மே கார்சினோஜெனிக், அதாவது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இருக்கிறதுனால, அது வந்து லங்ஸ் கேன்சர வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு காசஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட் அண்டு bronchi leading to conditions like bronchitis and pulmonary tuberculosis. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புகைப்பிடிக்கிறதுனால த்ரோட் தொண்டையா இருக்கட்டும் அண்ட் தென் பிராங்கினா மூச்சுக்குழல்னு சொல்லுவோம். தொண்டை மூச்சுக்குழல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்படக்கூடிய வீக்கம். அதான் பிராங்கைட்டிஸ், மூச்சுக்குழல்ல ஏற்படக்கூடிய வீக்கம். அண்ட் தென் பிராங்கைட்டிஸ் அப்படிங்கிறது மூச்சுக்குழல்ல அலர்ஜி ஏற்பட்டுரும். மூச்சுக்குழல்ல என்ன பண்ணும்? அலர்ஜி வந்துரும். அண்ட் தென் நுரையீரல்ல காசநோய், டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் அப்படின்னா காசநோய், பல்மினரினா நுரையீரல் காசநோய்க்கு வழிவகுக்கக்கூடியது. நம்ம புகைய பிடிக்கிறோம். பிடிக்கிறதுனால தொண்டையா இருக்கட்டும், மூச்சுக்குழல்ல வீக்கம் வந்துரும். அண்ட் தென் மூச்சுக்குழல்ல அலர்ஜி ஏற்பட்டுரும். நுரையீரல் காசநோய் உண்டாகறதுக்கு வழிவகுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே புகைப்பிடிக்கிறதுனால வரக்கூடிய ஆபத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆபத்துக்கள், விளைவுகள்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க. இன்ஃப்ளமேஷன் of lung alveoli decreases surface area for gas exchange and cause emphysema.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 2 மார்க்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எம்பைசீமா. அதாவது இப்ப நுரையீரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லங் ஆல்வியோலி அப்படின்னா மூச்சு சிற்றறைன்னு அர்த்தம். ஆல்வியோலினா சிற்றறைன்னு சொல்லுவோம். நுரையீரல்ல இருக்கக்கூடிய மூச்சு சிற்றறையில ஏற்படக்கூடிய வீக்கத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்வு பரிமாற்றத்திற்குரிய மேற்பரப்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆகுது. மேற்பரப்பு. இப்போ வந்து வீக்கம் வந்துருது. இப்ப நம்மளுக்கே ஒரு இடம் இருக்குதுன்னா, அந்த இடையில வந்து வீக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நாசில் எடுத்துக்கலாம். மூச்சு துளை துவாரம் இருக்கு இல்லையா? இந்த மூச்சு துவாரத்துல மூக்கு துவாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கொப்பளம், ஏதோ ஒண்ணு வீங்கிட்டு வரும்போது நமக்கு அந்த துவாரம் வந்து அடைச்சுக்கிட்டே வந்துரும் இல்லையா? ஸோ அது மாதிரி இதுல இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வர்றதுனால, அது என்ன பண்ணுதுன்னா, வாயு பரிமாற்றத்துக்கு இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியாவ வந்து என்ன பண்ணிட்டே வருது அப்படின்னா, டிக்ரீஸ் பண்ணிருது, குறைச்சிருது. அதனால எம்பைசீமா அப்படின்ற நோய் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உண்டாயிருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு. அடுத்தது பாருங்க. கார்பன் மோனாக்சைடு ஆஃப் a tobacco smoke binds to hemoglobin of RBC and decreases its oxygen carrying capacity causing hypoxia in body tissue. அடுத்தது ரொம்ப முக்கியமானது தான். இப்ப புகைப்பிடிக்கிறதுனால டொபாக்கோ ஸ்மோக் பைண்ட்ஸ் டு ஹீமோகுளோபின், அதாவது நம்ம புகைப்பிடிக்கிறதுனால உண்டாகக்கூடிய புகையில என்ன இருக்கும் அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு இருக்குது. என்ன இருக்குது? கார்பன் மோனாக்சைடு. ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவோம்னா, ஹீமோகுளோபின். அதான் ரெட் பிளட் செல்லுன்னு சொல்லுவோம். அப்ப ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபோட பைண்ட் பண்ணிக்கும். ஒரு பிணைப்ப வந்து ஏற்படுத்தி, அது ஆக்ஸிஜனை செல்லக்கூடிய, ஏன்னா ரத்த குழாய் மூலமா தான் ஆக்ஸிஜனை வந்து எடுத்துக்கிட்டு போகும்னு சொல்லுவோம். அப்ப ஆக்ஸிஜனை வந்து எடுத்து செல்லக்கூடிய திறனை வந்து என்ன பண்ணிருது அப்படின்னா, குறைச்சிருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. புகையில வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு இருக்குது. அத நம்ம புகைப்பிடிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ரத்த குழாய்ல இருக்கக்கூடிய, அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட போயி ஒண்ணா ஆயிக்கும், ஜாயிண்ட் ஆயிக்கும். ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்கிட்டு, அந்த ரத்த குழாய் வழியா போகக்கூடிய ஆக்ஸிஜன் எடுத்து செல்றத வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, குறைச்சுக்கும். டிக்ரீஸ் இட் இஸ் ஆக்ஸிஜன் கேரிங் கெப்பாசிட்டி, எடுத்துட்டு போறத வந்து என்ன பண்ணிக்குது? குறைச்சிருது. அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால உடல் திசுக்கள்ல ஹைபாக்சியா அப்படின்ற இன் பாடி டிஷ்யூ, உடல் திசுக்கள்ல ஹைபாக்சியா அப்படின்ற நோய் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு increased blood pressure caused by smoking leads to increased risk of heart disease. அடுத்த பாயிண்ட் பாருங்க. புகைப்பிடிக்கிறதுனால இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர், அதிக ரத்த அழுத்தமும், அண்ட் தென் ஹார்ட் டிசீஸ், இதய நோய் உண்டாகுவதற்கான ஆபத்தை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணிடும். இதய நோய் வரத்துக்குரிய ஆபத்து, ரத்த அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி இன்க்ரீஸ்டு ரிஸ்க், வரக்கூடிய ஆபத்தை வந்து அதிகப்படுத்திடும் நம்ம வந்து புகைப்பிடிக்கிறோம் அப்படின்னா. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு காசஸ் இன்க்ரீஸ்டு gastric secretions which leads to gastric and duodenal ulcers. அடுத்து பாருங்க. இப்ப இரைப்பை சுரப்பினை வந்து அதிகரிக்கிறோம். gastric secretion, increased gastric secretion, இரைப்பை சுரப்பினை அதிகரித்து இரைப்பை மற்றும் gastric and duodenal ulcer, முன் சிறுகுடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்ணை வந்து ஏற்படுத்திடும். இந்த gastric secretion வந்து, அதாவது இரைப்பையில சுரக்கக்கூடிய சுரப்பியை வந்து அதிகரிக்கும் போது நமக்கு வந்து புண்ணை வந்து குடல்ல வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தக்கூடியது. புண்ணை வந்து அதைத்தான் நம்ம அல்சர்னு சொல்லுவோம். நம்ம சரியா சாப்பிடல அப்படின்னா அல்சர் வந்துரும்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா, கரெக்டான டைம்ல நம்மளோட இரைப்பையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ரீஷன் இருக்குது.
சரிங்களா? ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். அந்த சுரப்பி சுரக்கும்போது நம்ம சாப்பிடல அப்படின்னா, அந்த சுரப்பி வந்து நம்மளோட குடல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இரைப்பையில புண்ண வந்து ஏற்படுத்திரும். அதனால தான் நமக்கு வந்து அல்சர் வந்துரும். அதுக்கப்புறம் சரியா சாப்பிட முடியாது. ஸோ, அப்ப டைமுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிடணும். சரிங்களா? ஸோ, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டொபாக்கோ சீவிங் காசஸ் ஓரல் கேன்சர், மவுத் கேன்சர். அதே மாரி புகையிலைய வந்து மெல்லுதல். இந்த புகையில போடுறாங்கலாம், புகையிலை வந்து மென்னுவாங்க. அதனால வாய் புற்றுநோய் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த புகையிலை வாங்குறதா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும், அடுத்து நம்ம அடுத்த டாபிக் ஆல்கஹால் இது எல்லாமே படிப்போம். அந்த வாங்கக்கூடிய கவர்லயும் சரி, அந்த பாட்டிலா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அ உயிருக்கு கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில நெறைய சிம்பல்லாம் போட்டிருப்பாங்க. பட் அதையும் மீறி அது தெரிஞ்சும் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, யூஸ் பண்றாங்க. பட் இந்த மாதிரி நெறைய விளைவுகள வந்து ஏற்படுத்தும். இந்த புகையிலையா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும், ஆல்கஹாலா இருக்கட்டும், நம்மளோட உடலுக்கு வந்து நெறையா ஆபத்துகளையும், விளைவுகளையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படுத்தும் கண்டிப்பா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபோ பிட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த பயாலஜி பொறுத்தவரைக்கும் இன்ஃபோ பிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லுவோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO 1984 suggested the use of the term drug. அதாவது உலக சுகாதார நிறுவனம் 1984ல தான் போதை அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி ஆலோசனை வழங்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சஜஸ்டர்டு ஆலோசனை வழங்கியது. WHO issued a directive under which all cigarette advertisements and packs carry a statutory warning smoking is injurious to health. அதாவது இப்போ WH வந்து வெளியிட்ட உத்தரவுப்படி அனைத்து சிகரெட் விளம்பரங்கள்லையும் சரி அண்ட் தென் அட்டை பெட்டிகளிலையும் பார்த்தீங்க அப்படின்னா புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்ற ஒரு சட்ட ரீதியான எச்சரிக்கை வந்து இடம்பெற்றிருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்கெட்டா இருக்கட்டும் அண்ட் தென் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சிகரெட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்டு இருக்கும். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு வந்து என்னதுன்னா ஒரு சட்ட ரீதியான எச்சரிக்கையை வந்து கண்டிப்பா இதை சாப்பிட்டா நமக்கு இந்த மாதிரி விளைவுகளை வந்து கொடுக்கும் அப்படின்றத அவங்க வந்து ஒரு எச்சரிக்கையா ஒரு வார்த்தையை வந்து அதுல சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பிக்சர்ஸ் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் பை டொபாக்கோ சீவிங் அண்ட் டொபாக்கோ ஸ்மோக்கிங். நம்ம வந்து புகைப்பிடித்தல் புகையிலை மெல்லுதலால் பாதிக்கப்பட்ட நபர்களோட படங்களை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னா சேகரிச்சுக்கணும். ஐடென்டிஃபை விச் பார்ட் ஆஃப் த பாடி அஃபெக்டட் அண்ட் ஹெல்த்தி ஹசார்ட் இட் கேன் லீட் டு. அப்படி கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் எத்தனை பேர் பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்காங்க, அந்த பாதிப்புக்கு உள்ளாகனவங்களோட உடலோட எந்த பாகம் வந்து பாதிச்சிருக்குது, அதனை தொடர்ந்து உடல் நலத்தில் என்ன தீங்கு வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற அடையாளத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா காண்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிக்சரை கலெக்ட் பண்ணி நம்மளே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அடையாளம் காணலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம புகையிலையோட ஆபத்துகளும் ஹசார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். எஃபோர்ட்ஸும் அண்ட் தென் எஃபெக்ட்ஸும் ஹசார்ட்ஸும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். விளைவுகளும் ஆபத்தும் என்ன அப்படின்றது. அடுத்து ஸோ இப்போ யூஸ் பண்ணுனா இந்த மாதிரி நோய்களை வந்து ஆபத்துகளை விளைவுகளை வந்து சந்திக்கக்கூடும்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் எப்படி வந்து தடுக்கிறது? ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் நம்ம எப்படி புகைப்பிடித்தல வந்து தடுக்கிறது அப்படின்றது தான். knowing the dangers of smoking and chewing tobacco, adolescents and the old people need to avoid these habits. அதாவது புகைப்பிடித்தல் புகையிலைய வந்து மெல்றது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால என்ன ஆபத்து வந்து ஏற்படும் அப்படின்றத அறிஞ்சு
இளம் பருவனரா இருக்கட்டும், அடலசென்ட்டா இருக்கட்டும், அண்ட் தென் வயதானவரா இருக்கட்டும், ஓல்டு பீப்பிளா இருக்கட்டும், இந்த பழக்கத்த வந்து நம்மளே தெரிஞ்சு, இதனால இந்த விளைவுகள் வரும் அப்படின்றத தெரிஞ்சு, நம்ம இந்த ஹேபிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, தவிர்த்துக்கணும். இந்த பழக்கத்த வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? தவிர்த்துக்கணும். அண்ட் தென் ப்ராப்பர் கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கேன் ஹெல்ப் can help on addict to give up the habit of smoking. நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு விட்டுறணும். இல்லைன்னா தகுந்த ஆலோசனையா இருக்கட்டும், அண்ட் தென் மருத்துவ உதவிகள், அடிமையானவர்களை வந்து அந்த பழக்கத்துல இருந்து முற்றிலும் விடுபட நமக்கு வந்து உதவும். ஸோ நம்ம ஆலோசனை வழங்குறது மூலமா, சப்போஸ் சிலருக்கு தெரியாம கூட செய்யலாம். அப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்றது மூலமா, சப்போஸ் அடிக்ட் ஆயிட்டாங்க, அதனால உன்னோட உடல்ல இந்த மாதிரி உபாதைகள் இருக்குது, ஆபத்து வரும் அப்படின்றத சொல்றது மூலமா மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், மருத்துவ உதவிகள் மூலமா நம்ம அடிமையானவங்கள மீண்டும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டொபாக்கோவோட ப்ரீவென்ஷன், ஸ்மோக்கிங் ஆஃப் ப்ரீவென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு மோர் டு நோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லெசனில் நிறைய மோர் டு நோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. நல்லா கவனிச்சுக்கிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து தான் 2 மார்க்கு 1 மார்க்கும் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் வாஸ், நல்லா கவனிங்க, ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் வாஸ் பாஸ்டு ஆன் May 1st, 2004. Anti-Tobacco Act was passed on May 1st, 2004. புகையிலை எதிர்ப்பு சட்டம் அப்படிங்கிறது மே 1, 2004 வந்து கொண்டு வரப்பட்டது. By 2030, tobacco is expected to be single biggest cause of death worldwide, accounting for 10 million death per year. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து புகையிலையோட எதிர்ப்பு சட்டம் May 1, 2004 கொண்டு வந்துட்டாங்க. 2030 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் ஆண்டுக்கு, வேர்ல்டு வைடு உலக அளவில் பர் இயருக்கு ஆண்டுக்கு 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒற்றை காரணிய புகையிலை வந்து திகழும் அப்படிங்கிறது கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸ்பெக்டட் 2030 tobacco expected to be single biggest cause of death. அதாவது ஒரு தனி காரணியா 2030ல கண்டிப்பா புகையிலைனால நம்மளுக்கு வந்து உலக அளவுல 10 மில்லியன் டெத்து பர் இயருக்கு இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். May 31st is observed as a no tobacco day. May 31st is observed as a no tobacco day, World Anti-Tobacco Day. முக்கியமான 1 மார்க் இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ மே 31ல பார்த்தீங்க அப்படின்னா புகையிலை எதிர்ப்பு நாளாக நோ டொபாக்கோ டே, வேர்ல்டு ஆன்டி டொபாக்கோ டே, அதாவது புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு நாளுன்னு என்னைக்கு நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னா May 31st. என்னைக்கு கொண்டாடுறோம்? May 31st. ஸோ நீங்கள் இந்த விழிப்புணர்வெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். சரிங்களா? இந்த May 31st அன்னைக்கு நம்ம வந்து நோ டொபாக்கோ டே அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கருதப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம். ஸ்டாப் சிகரெட், ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்டர்நேஷ்னல் நோ டொபாக்கோ டே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி பிக்சர் எல்லாம் நமக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு வந்து மற்றவங்களுக்கு ஏற்படுத்த முடியும். இது வந்து டொபாக்கோ. சரிங்களா? ஸோ இதுதான் புகையிலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். புகையிலைனா என்ன, அதை பயன்படுத்த அதில் என்ன ஆல்கலாய்டு இருக்குது, எதுலேருந்து புகையிலை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ 2 பிளான்ட் நேம் சொல்லியிருக்கோம். என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டொபாக்கம், நிக்கோட்டியானா டொபாக்கம், நிக்கோட்டியானா ரஸ்டிகா அப்படின்றதுலேருந்து தான் அதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்டு நிக்கோட்டின்றது. ஸோ அது வந்து ஒரு ஸ்டிமுலண்ட்டாக செயல்படக்கூடியது. அந்த வேர்டு ரொம்ப முக்கியமானது. 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா?
ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால் அபியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரக்கை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து டொபாக்கோவை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அபியூஸ். ஆல்கஹாலு ஆல்கஹாலுன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதான் ஆல்கஹாலு. ஆல்கஹாலோட தவறான பயன்பாடு என்ன? ஆல்கஹாலோட தவறான பயன்பாடு எப்படி மருந்தோட தவறான பயன்பாடு பார்த்துட்டோம், புகையிலையோட தவறான பயன்பாடு பார்த்துட்டோம். அடுத்து ஆல்கஹாலோட அபியூஸ். ஆல்கஹாலோட தவறான பயன்பாடு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். The consumption of alcohol is a social evil practiced by the wealthier and poor sections of the society. அதாவது சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோஷியல் ஈவில் ப்ராக்டிஸ்டு பை த வெல்த்தியர், ரொம்ப செல்வந்தர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? செல்வந்தர்கள் அண்ட் தென் புவர் பீப்புளு. ஸோ ஒரு சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பணக்காரங்களும் இருக்கிறாங்க, ஏழையும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஏழை மக்களாலும் மேற்கொள்ளக்கூடிய ஒன்று தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலை வந்து பயன்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தில் வந்து தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? The dependence of alcohol is called alcoholism. அதாவது பணக்காரங்க தான் ஆல்கஹாலை யூஸ் பண்ணுவாங்க, புவர் பீப்புள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு சமுதாயத்துக்கே தீங்கு அப்படின்ற ஒன்று தான். ஆல்கஹாலை வந்து சார்ந்து இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது பழக்கம். The dependence of alcohol is called alcoholism. மது பழக்கம். And the addict is termed as a alcoholic. ரொம்ப முக்கியமான வேர்டு, 1 மார்க்கு. ஆல்கஹாலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், சார்ந்து இருக்கிறோன்னா அதுக்கு பேர் மது பழக்கம், ஆல்கஹாலிசம்னு சொல்லலாம். அதுக்கு அடிமை ஐட்டம் அப்படின்னா அதுக்கு பேர் மதுவுக்கு அடிமையாதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கஹால் அபியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்கஹால் அபியூஸ், இட் இஸ் கால்டு ஆல்கஹால் அபியூஸ். மதுவுக்கு அடிமையாதல் அப்படின்னு நம்ம பேர் சொல்லலாம். ஸோ ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால் impairs one's physiological and psychological functions. இப்போ ஆல்கஹாலை ட்ரிங்க் பண்ணுறாங்க, மது அருந்துறாங்க அப்படின்னா ஒருவரோட உடல் ரீதியாகவும் சரி, உடலியல் அண்ட் தென் உளவியல் செயல்பாடுகளை வந்து பாதிக்கும். இப்போ நம்ம ஆல்கஹாலுங்கிறது நம்மளோட உடம்புக்கு பழக்கப்படாத ஒரு விஷயம். ஸோ அதை குடிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை வந்து பாதிக்கும். நம்மளே பார்த்துருக்கோம், ஆல்கஹாலை சாப்பிட்றவங்க அவங்களோட நிலைமையே வேறையா மாறிடும். ஏன்னா அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தான் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த். நம்மளோட உடல் நலத்துக்கு ஏற்படக்கூடிய தீமையான விளைவுகள் என்ன? மதுவுனால உடல் நலத்திற்கு ஏற்படக்கூடிய தீமையான விளைவு. ஹார்ம்ஃபுல்னா தீங்கு, எஃபெக்ட்னா விளைவு. ஆல்கஹால் ஹெல்த். மதுவினால் உடல் நலத்திற்கு ஏற்படக்கூடிய தீமையான விளைவுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Prolonged use of alcohol depresses the nervous system by acting as a sedative and analgesic substance. நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரோலாங்டு யூஸ் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலை வந்து நீண்ட காலமாக அருந்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மயக்க மருந்து தான். நம்ம அதை சாப்பிட்டோன்னா நம்மளோட ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதனால அவங்களோட சுய நினைவுகளை வந்து இழந்துட்டு வேற மாதிரி பேசுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு நீண்ட காலமாக மது அருந்திக்கிட்டே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மயக்க மருந்து ப்ளஸ் வந்து ஒரு வலி நிவாரணி, செடேட்டிவ்னா ஒரு வலி நிவாரணி. அண்ட் தென் அனாலஜிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மயக்க மருந்து.
நல்லா கவனிச்சுக்கோங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்க வந்து ஆல்கஹால் சாப்பிட்டு வருவாங்க. என்ன காரணம் அப்டின்னா, ரொம்ப இப்ப இந்த மூட்டை தூக்குறவங்க ரொம்ப கடுமையான வேலை செய்றாங்க அப்டின்னா, அது வந்து இந்த ஆல்கஹால சாப்பிடும்போது அந்த வலி வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னு அப்டின்னு மாரி சொல்லுவாங்க. ஸோ, அதனால இந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு வலி நிவாரணியாவும், செடேட்டிவாவும் இருக்கும். அண்ட் தென் பிளஸ் ஒரு மயக்க மருந்தா இருக்கும். அதனால அவங்களோட வலிகள மறந்து வந்து அவங்க தூங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இது வந்து ரொம்ப நாளா சாப்பிடுறதுனால, நரம்பு மண்டலத்த வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வலி நிவாரணி, மயக்க மருந்தா செயல்படும். பட் நரம்பு மண்டலத்த வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா டிப்ரஸ் த நர்வஸ் சிஸ்டம் நலிவடைய வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு நெறைய தீங்கு வந்து விளைவிக்கும். சரிங்களா? நெறைய தீங்கு. சரிங்க மிஸ், இப்ப நீங்க சொல்றீங்க, சாப்பிடுறதுனால வலி நிவாரணி, செடேட்டிவாவும் ஒரு மயக்க மருந்தா இருக்கும்னு சொல்றோம். அப்புறம் என்னான்னு கேட்கலாம். இத நீண்ட நாளா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா, அது அப்போதைக்கு இருக்கும். பட் அது வந்து நர்வஸ் சிஸ்டத்த வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, அஃபெக்ட் பண்ணிரும். சரிங்களா? ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணிட்டா நமக்கு நெறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து குடுக்கும் உடல்ல. பாருங்க, ஃபர்ஸ்ட்டு நர்வ் செல் டேமேஜ் ரிசல்ட்டிங் இன் வேரியஸ் மென்டல் அண்ட் பிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ். இப்போ ரொம்ப நாளா பயன்படுத்திக்கிட்டே வரோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நரம்பு செல்ல பாதிச்சிரும். பாதிச்சதுக்கப்புறம் நமக்கு நிறைய விதமான மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் தொந்தரவ வந்து உண்டு பண்ணும். சரிங்களா? மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் என்ன பண்ணும் அப்படின்னா, தொந்தரவ வந்து ஏற்படுத்தும். 2வது லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் பாடி ஆர்கன்ஸ். உடல் உறுப்புகளோட கோஆர்டினேஷனை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைச்சிரும். குறைச்சிரும் கோஆர்டினேஷன். பாடி ஆர்கன்ஸ் பாடியில இருக்கக்கூடிய உறுப்புகளோட ஒருங்கிணைப்பை வந்து என்ன பண்ணிரும்? குறைச்சிரும். அப்ப உறுப்புகளோட செயல்பாடு, ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய பணிகள வந்து அது என்ன பண்ணிரும்னா கம்மிப்படுத்திரும். அதனால நெறைய விளைவுகள் நமக்கு வரும். சரிங்களா? அண்ட் தென் ப்ளூர்டு ஆர் ரெடியூஸ்டு விஷன் ரிசல்ட் இன் எ ரோடு ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மங்கலான அதான் ப்ளூ ரெட் ஆர் ரெடியூஸ்டு விஷன். ஒரு மங்கலான, ஒரு குறைவான பார்வை. அப்படி இருக்கிறதுனால நம்மளோட பார்வை வந்து மங்கலாகுது, இல்ல குறைஞ்சு போகுது அப்படின்னா, நம்ம சாலைகள்ல நடந்து போறோம், வண்டி ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சிடென்ட் நடக்கும். சரிங்களா? விபத்துல முடிஞ்சு போயிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ dilation of blood vessels which may affect functioning of the heart. அடுத்து பாருங்க, ரத்த நாளங்கள் வந்து விரிவடைதல், அதான் டைலேஷன் சொல்லுவோம். பிளட் வெசல்ஸ்னா ரத்த நாளங்கள்னு அர்த்தம். ரத்த நாளங்கள் வந்து விரிவடைதல் இதயத்தோட செயல்பாட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பாதிக்கும். ரத்த நாளம் வந்து டைலேஷன் ஆகிறதுனால, பிளட் வெசல்ஸ் டைலேஷன் ஆகிறதுனால affect the functioning of the heart. இதயத்தோட செயல்பாட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா குறைச்சிருது. அடுத்து liver damage resulting in fatty liver which lead to cirrhosis and formation of fibrous tissue. இது முக்கியமானது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. 1 மார்க்ல செப்பரேட்டா கேட்கலாம். 5 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதாவது இப்ப கல்லீரல்ல சேதத்திரம். கல்லீரல் லிவர் வந்து டேமேஜ் ஆயிடும். கல்லீரல் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா டேமேஜ் ஆயிடும். அதனால கல்லீரல்ல வந்து அதிகமா கொழுப்பு போய் என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபேட்டி லிவர். அதனால கல்லீரல் டேமேஜ் ஆகுறதுனால அதிக அளவு கொழுப்பு போய் ஒரு இடத்துல சேர்ந்துரும். சேமிக்கிறதுனால சிரோசிஸ் அப்படின்ற நார்த்திசு உருவாவதுல வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா ஏற்படுத்திரும். அதனால சிரோசிஸ் அப்படின்றத ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைபர் டிஷ்யூ. அந்த நார்த்திசு வந்து அந்த சிரோசிஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா உருவாக்கிரும். எதனாலனா அதிக அளவு ஃபேட்டி வந்து லிவர்ல வந்து ஸ்டோர் ஆகுறதுனால. ஏன் ஸ்டோர் ஆகும்னா லிவர் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேட்டி ஆசிட் வந்து ஸ்டோர் ஆயிடும். அதனால சிரோசிஸ் அப்படின்ற சிரோசிஸ் அண்ட் தென் நார்த் திசு உருவாதலை வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா ஏற்படுத்தக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாடி losses it is control and consciousness eventually leading to health complications and ultimately to death. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் தன்னோட கட்டுப்பாட்டையும் தன்னுணர்வையும் ஈவன்லி
கான்சியஸ்னஸ் தன்னுணர்வு அண்ட் தென் கட்டுப்பாடை பாடி வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா லாஸ் பண்ணிரும், இழந்துரும். ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளோட பாடி நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது மாதிரி மதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா உடல்ல வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுல இருந்து இழந்துரும். அதே மாதிரி நம்மளோட கான்சியஸ்னஸ்ல இருந்து என்ன பண்ணிரும், இழந்துரும். அதனால லீடிங் டு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் அண்ட் அல்டிமேட்லி டு டெத். அதனால உடல் நலத்துல நிறைய கோளாறுகள் வந்து உருவாகும். இறுதியில பார்த்தீங்க அப்படின்னா இறப்புல வந்து முடிஞ்சிரும். ஸோ இது வந்து எதனால அப்படின்னா மதுனால உடல் நலத்தை வந்து தீங்கு விளைவிக்கும். ஸோ உடல் நலத்திற்கு வந்து தீங்கு விளைவிக்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கு, நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த். மதுவுனால உடல் நலத்திற்கு ஏற்படக்கூடிய தீமையான விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நிறைய விளைவுகள் வந்து உடல்ல வர்றதுக்கு காரணமே இந்த ட்ரக்கு, டொபாக்கோ அண்ட் தென் ஆல்கஹால். இதன் 3 மூலமா தான் நம்மளோட உடலுக்கு வந்து அதிகமான உபாதைகள் வந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஆல்கஹால் ஹவு ட்ரிங்கிங் அஃபெக்ட் யுவர் பாடி. ஸோ இங்கே ஒரு டயக்ராமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்கஹாலை வந்து அருந்துறோம் அப்படின்னா தனது உடல்நிலையை வந்து எவ்வாறு பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உறுப்புகளையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிச்சிரும். சரிங்களா? எல்லா உறுப்புகளையும் வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா பாதிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆந்த்ரோஸ்க்ளிரோசிஸு, டேமேஜ் டு பிரெயின். ஆந்த்ரோஸ்க்ளிரோசிஸ் டேமேஜ் டு பிரெயின். அடுத்து சிரோசிஸ்னா அதிகமாக கொழுப்பு வந்து சேருது, அதனால குரோனிக் ஹார்ட் ஃபெயிலியர். அண்ட் தென் பேன்க்ரியாட்டிக்ஸ், அதாவது கணையத்தில் வந்து அலர்ஜி வந்துடும். கணையத்தில் வந்து என்ன ஆகுது, அலர்ஜி வந்துடுது. அண்ட் தென் ரீப்ரடக்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ், அதனால இனப்பெருக்கத்தில் குறைபாடு வந்துடும். இனப்பெருக்கத்தில் என்ன ஆயிடுது, குறைபாடு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து மது அருந்தனால வரக்கூடிய விளைவுகள்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரீகேபிலேஷன் ஆஃப் மெஷர்ஸ் ஃபார் ஆல்கஹாலிக்ஸ். அடுத்து பாருங்க, எதுவுமே ஒன்றுக்கு அடிமையாயிட்டோம்னா அதுலேருந்து எப்படி திரும்ப மறுவாழ்வுக்குரிய என்ன நடவடிக்கை பண்ணணும் அப்படின்றது தான். அது மாதிரி மது அருந்துபவர்களோட மறுவாழ்விற்கான நடவடிக்கைகள் என்ன, அதான் ரீகேபிலிட்டேஷன் மெஷர்ஸ் ஃபார் ஆல்கஹாலிக்ஸ். மது அருந்துபவர்களோட மறுவாழ்விற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நடவடிக்கை எஜுகேஷன் அண்டு கவுன்சிலிங். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் அண்டு கவுன்சிலிங். எஜுகேஷன் அண்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது கல்வி மற்றும் ஆலோசனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Education and proper counseling will help the alcoholics to overcome their problems and stress to accept failure in their life. அதாவது நம்ம மனசுக்குள்ள ஒரு கஷ்டம், அதாவது வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்கிறதுக்கோ அதிலிருந்து வெளியில் வரத்துக்கோ நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அதனால நமக்கு வந்து அப்போதைக்கு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் உடலில் நிறைய விளைவு, தீங்கு தரக்கூடிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ அது யாருக்குமே தெரியறதில்ல. தெரிஞ்சாலும் அதை தான் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இருந்தது, சப்போஸ் கல்வி சார்பாக தகுந்த ஆலோசனை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்துறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்கள்ட்ட என்ன எதனால மனம் அழுத்தம் இருக்குது, அதை எதிர்கொண்டு அதை எப்படி அதிலிருந்து விடுபட்டு வெளியே வரணும், வாழ்க்கையில் சப்போஸ் ஏதாவது தோல்விகள் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் நம்ம கல்விக்கு ரீதியாக ஆலோசனை கொடுத்துட்டோம், எஜுகேஷன் கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால மீண்டு வர முடியும். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் கவுன்சிலிங்கு, தகுந்த ஆலோசனை, கல்வி மற்றும் தகுந்த ஆலோசனை கொடுக்கறது மூலமாக அந்த மது அருந்துபவர்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அழுத்தத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும், சப்போஸ் லைஃப்பில் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து அதை ஏற்றுக்கிட்டு எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதான் எஜுகேஷன் அண்டு கவுன்சிலிங்.
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அடுத்து இருக்கக்கூடியது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா நமக்கு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸு, மியூசிக் கேட்கறது, யோகா பண்ணுறது, ரீடிங்கு, மெடிடேஷன் பண்ணுறது. இதன் மூலமா நம்ம வந்து அந்த மது அருந்துக்கிட்டே இருக்கோம்னா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டிவிஜுவல்ஸ் அண்டர்கோயிங் rehabilitation should be channelized into healthy activities like reading, music, sports, yoga and meditation. இதுதான் physical activity. அதாவது உடல் செயல்பாடுகள். அதாவது நம்ம மறுவாழ்க்கை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நூல் படிக்கிறது, இசை கேட்கறது, விளையாடுறது, யோகா பண்றது, தியானம், மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யறது மூலமா நம்ம மறுவாழ்வு பெற முடியும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்டு பியர் குரூப். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்டு பியர் குரூப். அது மாதிரி பெற்றோர்களாக இருக்கட்டும், அண்ட் தென் மற்றும் சக மனிதர்களோட உதவியை வந்து நாடுதல். அதுதான் வந்து சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்டு பியர் குரூப். பெற்றோராக இருக்கட்டும், அண்ட் தென் நம்மளோட இருக்கக்கூடிய சக மனிதர்களோட உதவியை வந்து நாடுதல். When a problematic situation occurs, the affected individual should seek help and guidance from parents and peers. நம்ம வந்து ஒரு சிக்கலுக்கு ஆளாயிட்டோம், நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால நிறைய சிக்கல்கள் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னோட பெற்றோர்கிட்டயோ அப்படி இல்லைன்னா தன்னோட பியர் குரூப்புக்கிட்டயோ, அதாவது தன்னோட சக மனிதர்கள்கிட்டயோ உதவியை வந்து கேட்டு வழிகாட்டுதலை நம்ம பெறணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம தான் பெரியவங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த மாதிரி இல்லாமல் நானே எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவேன், என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு இருக்கிறது ஒரு விதத்தில் ரொம்ப தைரியமான பர்சன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இது எல்லா இடத்துக்கும் சூட் ஆகாது. ஸோ ஒரு விபத்து, ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளோட பியர் குரூப்புக்கிட்டையும் நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டையும் நம்ம சஜஷன் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுலேருந்து நாங்கள் எப்படி வெளியில் வரணும், என்ன மாதிரி முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் திஸ் வுட் ஹெல்ப் them டு ஷேர் their ஃபீலிங் ஆஃப் anxiety, wrong doing and get rid of the habit. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களோட பதட்டமான உணர்வு, அதான் ஃபீலிங்ஸ், ஷேர் தர் ஃபீலிங்ஸு, பதட்டமான உணர்வுகள், அதே மாதிரி தவறான செயல்களை குறித்து பேசுவதன் மூலம் மேலும் அத்தவறுகளை செய்யாமல் தங்களை தடுத்து கொள்ள முடியும். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு தவறை செஞ்சுட்டோம், அதை பெற்றோர்கிட்டயோ நம்மளோட பியர் குரூப்புக்கிட்டயோ சொல்லி அது ஒரு வழிகாட்டுதலை நம்ம வாங்குறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு தப்பு செஞ்சுட்டா ஒரு பதற்றம் வந்துடும் இல்லையா? அந்த பதற்றமான உணர்வுகளை நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வழிகாட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்ம இனி அந்த மாதிரி ஒரு தப்பு செய்யாமல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்டு பியர் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் இப்போ உன்னால் வீட்டில் சொல்ல முடியல, ஸ்கூலுக்கு வரோம், டீச்சர்ஸ்கிட்ட சொல்லலாம். ஸோ நீ உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ வேறு விதமான செயல்பாடுகளை செய்யும்போது அது இன்னமும் உன்னோட உடல்நிலையை வந்து பாதிக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்குது, மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதை ஷேர் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதனால நம்ம அதிலேருந்து மீண்டு திரும்ப வெளியில் வரத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். அடுத்து மருத்துவ உதவி மூலமாக அவங்களுக்கு மறுவாழ்வு பெற முடியும். ஸோ அதான் மெடிக்கல் அசிஸ்டன்ஸு. ஸோ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, மருத்துவ உதவின்னு சொல்லுவோம். இப்போ இண்டிவிஜுவல் ஷுட் சீக் ஹெல்ப் ஃப்ரம் சைக்காலஜிஸ்ட் அண்டு psychiatrist to get relieved from this condition and to lead a relaxed and peaceful life.
இப்போ உளவியலாளர் மற்றும் மனநல மருத்துவர். சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா உளவியலாளர், சைக்காட்டிஸ்ட் அப்படின்னா மனநல மருத்துவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உதவிகள் பெறது மூலமா நம்ம கண்டிப்பா நம்மளோட இக்கட்டான கண்டிஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு ஒரு வெளியில வர முடியாத சூழ்நிலையா இருக்கக்கூடிய இக்கட்டான நிலையில இருந்து நம்ம விடுபட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் நம்மளோட வாழ்க்கை வந்து வாழ முடியும். நிம்மதியாகவும் ரொம்ப அமைதியாகவும் வாழ்க்கையை வந்து வாழ முடியும். யாருக்கிட்டனா இந்த சைக்காலஜிஸ்ட் கிட்டையும் சைக்காட்டிஸ்ட் கிட்டையும் போய் நம்ம வந்து ஒரு உதவி பெறுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸ்டாகவும் வாழ முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆல்கஹால் டீஅடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் programs are helpful to the individual so that they could get rid of the problem completely and can lead a normal and healthy life. ஸோ அடுத்து பாருங்க, இப்போ மதுவுல இருந்து மீட்கணும், அதான் டி அடிக்ஷன்னு சொல்லுவோம். அப்படி மீட்டு மறுவாழ்வு வாழணும் அப்படின்னா அந்த திட்டம் வந்து தனிநபருக்கு வந்து உதவிகரமா இருக்கணும். ஹெல்ப்ஃபுல் டு த இண்டிவிஜுவல் ஸோ தட் தே could get rid of the problem completely can lead a normal and healthy life. அப்ப மறுவாழ்வு திட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், மறுவாழ்வு திட்டங்கள் அப்படிங்கிறது தனிநபருக்கு வந்து உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட பிரச்சனையிலிருந்து முழுமையா விடுபட்டு கம்ப்ளீட்லி ப்ராப்ளம், அதாவது அதிலிருந்து முழுமையா விடுபட்டு இயல்பாவும் நலமாவும் ஹெல்த்தி லைஃப் நார்மல் இயல்பான அண்ட் தென் நலமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு உதவினால நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம். இதுதான் என்னது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். அப்போ மது அருந்துறதுனால நமக்கு என்னென்ன மது அருந்துபவர்களோட மறுவாழ்விற்கான நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு தான், அதான் ரீஹாபிலிட்டேஷன் மெசேஜ் ஃபார் ஆல்கஹாலிக்ஸு, எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கறதுனால அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப்ஸ் அண்ட் தென் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் டியூ டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்கு டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் டியூ டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்களும் கோளாறும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய டிசீஸும் டிசார்டரும், நோய்களும் கோளாறுகளும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சமுதாயம், ஒரு சொசைட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முறையற்ற வாழ்க்கை வாழ்றது, அதனால ரொம்ப மன அழுத்தம், மனம் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது, ஸ்ட்ரெயின் ஆகிறது, இதனால பார்த்தீங்க அப்படின்னா நோய்கள் வந்து அதிக அளவில் நம்மளோட உடம்புல வந்து பாதிக்கும். சில நோய் வந்து தொற்றா நோயும் இருக்கலாம். இது வந்து நம்மளை மட்டும்தான் பாதிக்கும். ஸோ இது வந்து அடுத்தவங்கள பாதிக்காது. ஸோ இது வந்து நம்ம சில அவங்கள்ட்ட வந்து சில டிஃப்ரெண்ட்டான நடவடிக்கை மூலமாக நம்மளால அவங்கள கண்டறிய முடியும். இந்த மாதிரி இருக்கிறது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசீசஸ் ஆர் ப்ரீவாலண்ட் இன் அவர் சொசைட்டி due to our improper way of living, conditions of stress and strain. அதாவது ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது மனம் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது. நம்மளோட சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு அவர் இம்ப்ராப்பர் வே ஆஃப் லிவிங், நம்மளோட வாழ்க்கை முறை வந்து ஒரு முறையற்றதாக இருக்கிறது. அண்ட் தென் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அண்ட் தென் மற்றும் மன இறுக்கம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட காரணமாக தான் நம்மளோட உடம்புல வந்து அதிக அளவு நோய் வரும். தீஸ் டிசீஸ் ஆர் நான் கம்யூனிகபிள் அண்ட் அஃபெக்ட் த பர்சன் ஹூ ஆர் த சஃபரிங் ஃப்ரம் பர்டிகுலர் சிம்டம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான், கம்யூனிகபிள் டிசீஸ் இல்லை. நான் கம்யூனிகபிள்னா தொற்றாது, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாது.
கம்யூனிகபிள் டிசீஸ்னா தான் பரவும். இது வந்து அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தம், மன இறுக்கம், ஒரு முறையற்ற வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு நோய்கள வந்து உண்டு பண்ணக்கூடியது. நோய் வரத்துக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆன் இம்பேர்மென்ட் of the body tissue or organ, disturbances in metabolic functions which require modification of an individual's normal life. இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு தொற்றா நோய் தான். இதில் ஒரு குறிப்பிட்ட நோயோட அறிகுறிகளை வச்சு பாதிப்புக்கு உள்ளானவர்களை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் இது உடலோட திஷ்யூவாக இருக்கட்டும், பாடியில் இருக்கக்கூடிய திஷ்யூ அல்லது ஆர்கன் உறுப்பு, அண்ட் தென் டிஸ்டர்பன்ஸ் இன் எ மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது உடலில் இருக்கக்கூடிய திஷ்யூ உறுப்புகளில் வந்து ஏற்படக்கூடிய குறைபாடு, அதே மாதிரி மெட்டபாலிக்னா வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் தொந்தரவு, இதெல்லாமே ஏற்படும். அண்ட் தென் இவற்றிற்கு வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட இயல்பான வாழ்வில் மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை. ரெக்யூர் மாடிஃபிகேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் நார்மல் லைஃப். ஒரு தனிப்பட்ட நபருக்கு நார்மலான லைஃப்பை வாழ்வதற்கு என்ன ரெக்யூர் அப்படின்னா மாடிஃபிகேஷன், ஒரு மாற்றம், வாழ்வில் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீசஸ் அண்ட் டிசார்டர் டியூ டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதாவது இயல்பான வாழ்வோட மாற்றங்கள் வந்து தேவை ஒரு தனிநபருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்களும் கோளாறுகளும் என்ன அப்படின்றத தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் இருக்கிற அதனால என்னென்ன நோய் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம எதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கோட அடிக்ஷனை பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா, டொபாக்கோ அப்யூஸ் பற்றி பார்த்தோம். அதோட யூஸ் என்ன, ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் டொபாக்கோவை பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் தென் ப்ரிவென்ஷன் ஸ்மோக்கிங் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் தென் ஆல்கஹால் அப்யூஸு, harmful effects of alcohol to health, and then rehabilitation measures for alcoholics, and then next diseases and disorders due to lifestyle modification. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.